இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. குட்டி 8 அடி பாஞ்சா தாய் 16 அடி பாயும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரியே காங்கிரஸ் இத்தனை நாள் பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதாவது தமிழக தலைவர்கள் பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற வகையில் ராகுல் காந்தியே இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுட்டு தமிழகத்துக்கு வந்திருக்கார். இந்த ட்வீட்டு இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு 2வது முறையாக சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் வந்த உடனே சம்மன் கொடுக்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். இன்னொரு புறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி எங்கள் கூட்டணியில் இணையப் போகிறது அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருந்தார் இல்லையா, அதற்கு நிறைய கோணங்கள் இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. எல்லாத்தையும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழகம் வந்திருக்கார். குறிப்பாக நீலகிரி, கூடலூர் பகுதியில் நடந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், பொன்விழா ஆண்டில் கலந்துருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்வீட் போடுகிறார். அந்த ட்வீட்டு தான் சர்ச்சை தீயை பற்ற வைக்குது. அந்த ட்வீட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் தொடர்பாக அந்த ட்வீட் இருக்குது. குறிப்பாக ஜனநாயகன் படம் நீங்கள் தடை பண்ணுறது அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரத்தின் மீது தொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல். நீங்கள் இது பிரதமர் மோடியை நோக்கியே நேரடியாக பேசுகிறார். உங்களால் ஒரு காலத்திலையும் தமிழக மக்களுடைய குரலை ஒடுக்க முடியாது அப்படிங்கிற வகையில் ராகுல் காந்தி அந்த ட்வீட்டை பொதுவாக போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னணியில் நிச்சயமாக ஒரு அரசியல் காரணம் இருக்குது அப்படிங்கிறது நேற்று பிறந்த குழந்தையை கேட்டாலும் சொல்லிடும். ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே தமிழக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே நடந்து வர அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பல பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி இப்போ புதுசாக பராசக்தியாக ஜனநாயகனாங்கிற பிரச்சனையும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையில் ஓடிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, காங்கிரஸ் இப்போ திருச்சி வேலுச்சாமி போன்றோர் 2ஆம் கட்ட தலைவர்கள் நோக்கி விமர்சித்ததை தாண்டி வாரிசு அரசியல்ங்கிறத திமுகவை நோக்கி வெளிப்படையான விமர்சனத்தை முன் வச்சாரு. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக விஜய் போய் பார்த்துட்டு வந்தார். அப்புறம் மாணிக்கம் தாகூர் இங்கே கடுமையான விமர்சனங்களை திமுகவை நோக்கி வச்சார். பராசக்தி படத்துக்கு நல்ல வேலை போகலை, காசு செலவழிக்க விரும்பலை, உழைச்சி சம்பாரித்த காசு அப்படிங்கிற மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கடுமையான கண்டனங்களையும் கடுமையான எதிர்வினைகளையும் திமுகவுக்கு எதிராகவும் பராசக்தி படத்துக்கு எதிராகவும் பண்ணிட்டு வந்ததை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவர்கள் பேசிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன் பராசக்தி மேலே கோபம், ஜனநாயகனுக்கு ஆதரவு அப்படின்னா, பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அதில் இந்திரா காந்திக்கு எதிரான அரசியல் விமர்சனங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தோடு வந்திருந்தாலும் அந்த படத்தை இப்போதைக்கு வெளியிட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது காங்கிரஸ்காரர்களுடைய கோபமாக இருக்குது. இந்திய அரக்கின்னு சொல்கிறதெல்லாம் இந்திரா காந்தி தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்தியை திணிச்சது அப்போதைய, அதாவது கடைசி காங்கிரஸ் முதல்வர் தமிழகத்தில் ஆண்டது பக்தவச்சலம், அவர் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற வகையிலையும் இந்த விமர்சனம் படத்தில் பேசப்பட்டுச்சு. பக்தவச்சலம் அண்ணாச்சி, பருப்பு விலை என்னாச்சுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் அந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பக்தவச்சலத்தை ஹேண்டில் பண்ணதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அதில் என்னதான் பக்தவச்சலம் சில வேலைகள் பார்த்துருந்தாலும் அந்த படத்தில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பக்தவச்சலம்ங்கிறவர் மத்திய அரசின் கைப்பாவியாக செயல்படுறாரு, ஒரு அதிகாரி கூட அவரை எளிதாக ஹேண்டில் பண்ணிட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. பாவப்பட்ட தலைவராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இந்திரா காந்திக்கு எதிரான அரசியல், காங்கிரஸுக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய இன்றைய கோபமாக இருக்குது. அதற்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள், ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரி நிறைய வாத பிரதிவாதங்கள் போனதுனால இதுவும் அவங்க ஒரு பிரச்சனையாக பார்த்தாங்க. இந்த பக்கம் ஜனநாயகனை பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகனை சிபிஎஃப்சி போர்டு, அதாவது மத்திய திரைப்பட தணிக்கை துறை, அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனை, நாங்கள் அவங்கள நோக்கி தான் கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னணியில் மெல்லிய விஜய் ஆதரவு இழையோடு இருப்பதை நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அதற்கு காரணம் விஜயோட கூட்டணி போகிறாங்க, சில தலைவர்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க விஜயோட கூட்டணி போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் தான் சமீபத்தில் தமிழக அமைச்சர் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி ஒரு பேட்டி தராரு. அதில் தமிழகத்தில் கூட்டணியில் ஆட்சி அந்த பேச்சுக்கே அடங்க கிடையாது, முதல்வர் அதை விரும்பவே இல்லை அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைச்சார்.
அப்போ பேட்டி கொடுத்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஐ பெரியசாமி சொன்னது அவரது தனிப்பட்ட கருத்து, நாங்க சொல்றது எங்களுடைய கருத்து, ஆட்சியில் பங்கு வேணுமா ஆட்சியில் பங்கு வேண்டாமாங்கிறதெல்லாம் பத்தி தமிழக முதல்வரும் டெல்லி தலைவர்களும், அதாவது டெல்லி காங்கிரஸ் தலைவர்களும் பேசி ஒரு முடிவெடுப்பாங்க, அதற்கு நாங்க உடன்படுவோம் அப்படின்னாரு. ஸோ அப்போ திமுக சார்பில் என்ன எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏங்க இவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா, டெல்லி என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ராகுல் காந்தி என்ன பேசுறாருன்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு பதில் விமர்சனத்தையும் பதிலையும் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் ராகுல் காந்தியே இப்படி பிறண்டு பேசுவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகவினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம சென்சேஷனில் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம், இத்தனை கழக குரல்களும் காங்கிரஸிலிருந்து எழுது அப்படின்னா நிச்சயமாக ராகுல் காந்தியினுடைய சமிக்ஞை இல்லாமல் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம். ஏன் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி முதல் முறையாக விஜயை பார்த்ததும் அதற்கப்புறம் திமுகவை விமர்சித்து இங்கே பெரிய சக்தியாக விஜய் உயர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னதையும், அது அந்த இடைப்பட்ட காலங்களையும் சரி அதற்கு பிறகும் சரி பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, மற்ற தலைவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம இன்னொரு கோணத்தையும் சொல்லியிருந்தோம், விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் டெல்லியில் செல்வாக்கு மிக்க ஒரு நபர், அவர் டெல்லியினது சிந்தனைக்கு எதிராக வேறொரு கருத்து சொல்ல வாய்ப்பில்லை அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலுக்கும் இந்த கருத்துருவாக்கத்தில் ஒரு தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். கிறிஸ் ஜோடங்கரும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் ராகுல் காந்தி நம்ம சொன்னதை நிரூபிக்கிற வகையில் தான் இன்னைக்கு ஜனநாயகனுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் எங்கேயும் விஜய்ங்கிறத அவர் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அதற்கு பின்னணியில் விஜய் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் வாய் திறக்கல. அவர் ஜனநாயகனுக்கு CBFC போட்டிருக்க தடை குறித்தும் பேசலை, கரூர் வழக்கு தொடர்பாக CBI அவரை அழைச்சி விசாரிக்கிறது குறித்து எங்கும் மூச்சு கூட விடலை. அப்போ ராகுல் காந்திக்கு என்ன அக்கறை அப்படிங்கிற கேள்வி எழுது. அதற்கு பின்னணியில் இந்த தேர்தல் அரசியல் கணக்குகள் இருக்குமோங்கிற சந்தேகமும் எழுது. ஏன்னா அதுக்கு காங்கிரஸ்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஏங்க நீங்கள் என்ன புதுசாக இப்படி பேசுகிறீங்க, 2017 காலகட்டத்தில் மெர்சல் படம் வந்துச்சு, அதில் GST பற்றிலாம் விஜய் பேசியிருந்தார், அப்போது இங்கே நிறைய தலைவர்கள் குறிப்பாக H. ராஜா போன்றவர்களாம் அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு முதல் முறையாக அவர் மீதான எதிர்ப்பை கண்டனங்களை ரொம்ப தனிப்பட்ட முறையில் வைக்கும் பொழுது ராகுல் காந்தி தானே குரல் கொடுத்தாரு, அப்போவும் மோடியை தானே அவர் கண்டித்து பேசியிருந்தார், அது மாதிரி தான் நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அன்னைக்கு அவர் வெறும் நடிகர், இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் தலைவர், குறிப்பாக காங்கிரஸ் அங்கம் பெற்றுள்ள திமுக கூட்டணியில் திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் இன்றைய தேதியில். அப்போ இன்றைய தேதியில் நீங்கள் விஜயை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு எப்படி எரிச்சல் ஏற்றாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்து வருது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் இவ்வளோ அரசியலாக இவ்வளோ நுட்பமாக இவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறங்கிற அவசியம் இல்லை, இது தேர்தல் காலம், அதனால் ஒவ்வொரு கமாவுக்கும் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கும் உங்களை போன்ற நபர்கள், அதாவது மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அடையாளம் தேடுவீங்க, அதுக்கு ஒரு பின் அர்த்தம் கற்பிப்பீங்க, அது தேவையில்லாத ஒன்றுன்னு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாலும் கூட இந்த சந்தேகம்ங்கிறது இந்த சமீபத்திய நிகழ்வுகளை ஒட்டி வர்றதுனால நமக்கு இயல்பாகவே வரத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய வருகையை ஒட்டி இந்த ட்வீட் போடுறாரு, இது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்துது. ஆனாலும் பொன்விழா நிகழ்ச்சி கூடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் நீலகிரி MP, அந்த தொகுதியைச் சேர்ந்த MP R. ராசாவும் பங்கேற்றுக்கிறார். அதில் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டு பேசுகிறார். அவங்க 2 பேரும் இணக்கமாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேவையற்றதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுது. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் CBI சம்மன், அந்த கரூர் விவகாரத்துக்கு முன்னாடியும் கூட ராகுல் காந்தி அவரோட பேசினார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. என்னதான் ராகுல் காந்தி விஜயோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் இந்த ராகுல் காந்தி இந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு காலத்தில் விஜய் எதிர்க்க தானே செஞ்சார். அண்ணா ஹசாராவே டெல்லியில் போய் சந்தித்து மிக மோசமான ஒரு கருத்துருவாக்கம் காங்கிரஸ்க்கு எதிராக உருவாக்கப்பட்ட போது அதற்கு தூணாக நின்றவர் தானே விஜய் அப்படிங்கிற குரலையும் திமுகவினர் இப்போ எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இதில் இப்போ நேற்று 7 மணி நேரம் விஜய் கரூர் விவகாரம் தொடர்பாக CBI அவரை விசாரிச்சிச்சு. அதில் நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் நாம் அறிந்த வரையில் அவ்வளவு கெடுபிடிலாம் அவங்க காட்டலை அப்படிங்கிறதான் தகவல். ரொம்ப மென்மையான போக்கில் CBI எப்பொழுதும் போல வழக்கமாக தான் அவர் விசாரிச்சிச்சு. SR நோட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் நிறைய அதிகாரிகள் கூட விஜய்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுனதும் நடந்திருக்கு. அதாவது நீங்கள் ரொம்ப இவ்வளவு எளிமையாக இருப்பீங்க நாங்கள் நினைக்கல, எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் உங்களோட ஃபேன் சார், ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா, செல்ஃபி கிடைக்குமா அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட சம்பவமும் நடந்திருக்கு. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது விசாரணையின் ஒரு பகுதி தான், அதை அவ்வளவு நுட்பமாலாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதும் பேசப்படுது. இப்போ விஜய் இன்னைக்கு தான் வருகிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம். ஆனால்
விசாரணை நடைபெறுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா விசாரணை நடக்கும் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு நமக்கு கிடைத்த தகவலாக இருந்துச்சு. இன்றைய தேதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசாரணை நடக்கிறதா தான் இருந்துச்சு. ஆனால் விஜய் தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. நீங்கள் வந்து இப்போ பொங்கல் வருது, எங்களுக்கு கட்சி ரீதியாகவும் நிறைய வேலைகள் இருக்குது, ஜனநாயகன் படம் தொடர்பாகவும் நிறைய திட்டமிடல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால் இதை தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டதுனால ஜனவரி 18ஆம் தேதி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு 18, 19 இந்த தேதிகளில் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சம்மனும் விஜய்க்கு அனுப்பியிருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் பேசுகிறாங்க. போகிறப்ப கருப்பு சட்டை போட்டு போனார், வரப்போ வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு, இதை கவனிச்சிங்களா, இதுதான் விஜய் காட்டுற குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன குறியீடுங்கிறது நமக்கு அவ்வளோ தெளிவாக புரியல. ஏன்னா போகிறப்ப கருப்பு சட்டைனா அப்போ எதிர்ப்போட போனார், வர்றப்ப இப்போ அடிபணிந்து வராரா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. வெள்ளைங்கிறது சமாதானத்தின் அடிப்படையில் இருக்குது, அப்போ விஜய் சமாதானம் ஆயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எங்கே வருது அப்படின்னா, நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி ஒரு இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு புதிய கட்சி வர இருக்குது அப்படிங்கிறாரு. எப்பேற்பட்ட சூழலில் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. விஜய் ஒரு நெருக்கடியான காலகட்டம் சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்கும் பொழுது இந்த ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா, அப்போ வெள்ளை சட்டை போடுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு பார்த்துக்கலாமாங்கிறது நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் எடப்பாடி சொன்ன அந்த முக்கிய கட்சி எதுங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், ஒரு முக்கியமான கட்சி வருதுன்னார். ஆல்ரெடி பிரம்மாண்ட கட்சி வருதுலாம் சொன்னார். ஆனால் அந்த இப்போ என்ன சொல்கிறார், முக்கியமான கட்சிங்கிறார். அப்போ அதுதான் விஜய் கட்சியா அப்படிங்கிற கேள்வியும் வருதுங்க. ஏன்னா சிபிஐ, அமித்ஷா இந்த தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம அதில் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ எளிதில் எடப்பாடி சொன்னது நம்ம புறந்தள்ள முடியாத ஒரு சூழல் தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி விஜய் வருகிறாருன்னு சொல்லலை, அவர் வந்து சொல்கிறது அமமுகவை தான் சொல்கிறாரு அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் ஒரு கருத்து இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து அமித்ஷாவை சந்தித்த பொழுது அந்த கூட்டணி உறுதியாயிட்டு இன்னும் எங்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 9 தொகுதி கேட்குறாங்க, 9, 10 தொகுதி வரை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்குறாங்க. அதை விட கூடுதலாக நம்ம ஆல்ரெடி சென்சேஷனில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு அமைச்சர், இணை அமைச்சர் பொறுப்பாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கறதுனால அதற்கான பேரங்கள் தான் போயிட்டு இருக்கு. அதை உறுதி பண்ணுறதுல தான் அமமுக உள்ள வரதுல சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு, ஒரு பார்வை இருக்குது. அதே நேரம் இன்னைக்கு டிடிவி தினகரன் கொடுத்துருக்க அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கல, எங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காரு. பாஜக எங்களுக்கு அழுத்தம் தருதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு விரைவில் கூட்டணி குறித்த முடிவை நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் டிட்டோவா இவர் என்னென்ன கேட்குறாரோ அதே இதை அவங்களும் கேட்குறாங்க அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இதே மாதிரி ஒரு 10 தொகுதி வேணும், ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு இணையமைச்சர் பதவி எல்லாம் கேட்குறாங்க. இன்றைய தேதியில் பாஜகவுக்கு தனது கூட்டணி வலிமையாக இருக்குங்கிறத காட்டியே தீரணும். அதே நேரம் இத்தனை தொகுதி கொடுத்தா ராஜ்யசபாவுக்கு இப்போ எத்தனை 34 எம்எல்ஏ நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அது எல்லாமே வந்து அதிமுக தலையில் தானே விடியுங்கிற பயமும் எடப்பாடிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனாலும் எல்முருகன் கொடுத்த மாதிரி வேறு மாநிலங்களில் இருந்து எம்பி ஆக்குறோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதாகவும் சில செய்திகள் அடிபடுது. விரைவில் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறாங்க. அந்த வழி யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு கோணத்தில் வைடர் ஆஸ்பெக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே பிஜேபியோட பிளான் தான். இப்போ பாருங்கள், விஜய் எதிர்த்துட்டு இருந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பாஜக கொடுக்குற ப்ரெஷர் வந்து விஜய்க்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது, 1000 தான் விஜய் தவறு பண்ணியிருந்தாலும் இப்படி பாஜக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நம்மளே நேற்று சொல்லியிருந்தோம். இப்போ அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்குறது தான் பாஜகவினுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. இது என்ன புது ஷாக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதனால் வரைக்கும் விஜய் இங்கே எல்லாராலையும் எதிர்க்கப்பட்டார், இப்போ பாஜக விஜயை நெருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவானதுக்கப்புறம் விஜய் மீது மெல்லிய சாஃப்ட் கார்னர் அனைவருக்கும் உருவாகி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி என்ன சாஃப்ட் கார்னர் உருவாகிருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவரது பழைய இன்கம் டேக்ஸ் வழக்கெல்லாம் தூசி தட்டப்படுது, அதற்கு வந்து அவர் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி தராங்க, அதனால இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பலரும் பேசிட்டாங்க, விஜய் பேச மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் விவகாரத்தில் ரொம்ப சிபிஐ ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, அவர் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு இமேஜை ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு தொடர் நெருக்கடி கொடுக்கறதோடைய இன்னொரு நீட்சியாக திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு தானு, அதுலேயுமே இப்போ சிக்கல் வந்து அதையுமே தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இவருக்கு சுற்றி நடக்குது. ஏன் அப்படி நடக்குதுன்னு அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை தான் பாஜக பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது அதை எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. அதற்கான ஒரு செயல் திட்டமும் ஒரு வடிவமும் இப்போ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு விஷயமாக பேசப்பட்டுட்டு வருது. இந்த நேரத்தில் தான் அதிமுக கூட்டணியில் அமமுகவும் வரல, தாவேக்காவும் வரல. அதுக்கு பதிலாக எடப்பாடி சொன்னது
தமாமுகவை அப்படிங்கிறாங்க. அது என்ன தமாமுக? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் கட்சி. ஏன்னா எடப்பாடி சொன்னதுக்கு அப்புறம் இவர் தான் வந்து உறுதி பண்ணியிருக்காரு. அதாவது நேற்று அமைச்சர் சொல்லியிருந்தார்லே ராஜகண்ணப்பன், அவர் சொன்ன மாதிரியான தகவல்கள்லாம் பொய், அதெல்லாம் இல்லை, நான் இந்தியா கூட்டணியில தான் தொடர்றேன், 5 தொகுதிகள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு மறுப்பு தெரிவித்து விஷயத்தை பேசியிருக்காரு. அதனால எடப்பாடி சொன்னது இந்த தான் அந்த பெரிய கட்சி அப்படிங்கிற விமர்சனமும் இப்போ பார்க்கப்படுது. ஆனாலும் அவர் சொன்னதுக்கு பின்னாடியில் தாவேக்கா இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் அமமுகவிலிருந்து, தமாமுகவிலிருந்து, விஜய் கட்சியிலிருந்து, பிரேமலதா விஜயகாந்தனுடைய தேமுதிகவிலிருந்து, காங்கிரஸிலிருந்து பலருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல். இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகிறதா, காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா அல்லது திமுக இதை வெளியேற்றுகிறதா அப்படிங்கிற பார்வை போயிட்டு இருந்தாலும் திமுகவுக்கு பிளான் பி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது, அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராமதாஸுடனான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்க கூட்டணிக்குள்ளே வந்தால் விசிகாவுக்கு இடைஞ்சல் வரும் அப்படின்னாலும் ஒன்று விசிக தலைவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் நடக்குது, இன்னொரு பக்கம் தனித்து நிற்க வைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் திமுகவினுடைய பிளான் பியாக இருக்குது. காங்கிரஸினுடைய பிளான் பி தாவேக்காவாக இருக்குது அப்படிங்கிறதும் அரசியல் களத்தில் இன்றைய தேதியில் நடக்கக்கூடிய ஒரு பரபரப்பான விஷயமா பார்க்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக இப்படியெல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இதில் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப வினோதமான உண்மையிலே ஒரு செய்தி தான். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார். அவர் சில பேட்டரிகள்லாம் ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டு வரதில் ஒரு பழக்கம், ரெகுலராக அது பண்ணுறாரு. சவாரியாக பண்ணுறாரா பர்சனலாக பண்ணுறாரான்னு தெரியல, அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வரும்பொழுது ஒரு பாம்பு அவரை கடித்துடுது. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனவர்கிட்ட டாக்டர் என்ன கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னா பாம்பு கடிச்சிடுச்சு. என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறது, டக்குன்னு அவர் ஒரு சொற்று மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, உள்ளேருந்து கையெடுத்து காட்டுறாரு, இந்த பாம்பு தான் கடிச்சிச்சு, என்ன பாம்புன்னு தெரியல அப்படிங்கிறாரு. டாக்டர் பேஷண்ட் எல்லாரும் அலறிட்டாங்க. டாக்டருக்கே மயக்க வர்ற மாதிரி ஆகிடுச்சு. அவருக்கே இன்னொரு டாக்டர் தேவைப்படுற சுச்சுவேஷனில் ஏற்படுத்திட்டார் இருந்தாலும். அப்புறமா இல்லை பாம்பை நீங்கள் வெளில விட்டுருங்க, இல்லைன்னா எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, பேஷண்ட்லாம் பதறாங்க அலறாங்க, வெளில விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் முடியாது விட்டுட்டா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1/2 hour போயிருக்கு. பாம்பு கடித்த நபர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது அங்கே இருந்த டாக்டர்களை பீதி அடைய வச்சிருக்கு, பேஷண்ட்டுகளை பதற வச்சிருக்கு. அப்புறமா ஒரு வழியாக தீயணைப்பு படை வீரர்களுக்கு ஃபோன் பண்ணிச்சு வர வச்சு அந்த பாம்பை ஒரு பாக்ஸில் விட்டு அடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, இவர் பாம்பை உள்ளே போட்டு வந்ததெல்லாம் சரிதான், ஆனால் இந்த பாம்பு இவர் வளர்க்குற பாம்பாக இருக்கணும், அதனால தான் இவர் இந்த பாம்பை வெளியில் விடவோ அடித்து கொள்ளவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன பாம்பு கடிக்குதுன்னா என்ன பாம்பு கடிச்சுன்னு சொல்லுங்கள், இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, அதை விட்டு பாக்கெட்டில் போட்டு வரீங்களே, இது எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு டாக்டரும் அங்கே உள்ள நர்ஸுகளும் பேசுகிறத பார்க்க முடியுது. இதற்கு பின்னாடியுமா சதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அதில் பேசப்படுது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.